ஒரு நாடு முழுக்க இளைஞர்கள் எழுந்து எங்களுக்கு எங்கள் சுதந்திரம் வேண்டும் என்று குரல் கொடுத்தால் என்ன ஆகும்? நேபாளத்தில் சமூக ஊடக தடை அந்த கோபத்திற்கு தீனி போட்டது. ஆனால் அந்த கோபம் இறுதியில் ஊழலை எதிர்த்து எழுந்த ஒரு பெரிய புரட்சியாக மாறியது. அந்த கதையையே இப்போது பார்க்கலாம். நேபாளத்தில் கடந்த வாரம் அரசு ஒரு அதிரடி முடிவை எடுத்தது. போலி செய்திகளையும் வெறுப்பு பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பெயரில் 26 சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதித்தது. இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எக்ஸ், டிக்டாக் என மக்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தும் அனைத்து முக்கிய தளங்களும் அடங்கின. அரசின் கருத்துப்படி இணைய மோசடிகள், வெறுப்பு கருத்துகள், போலி பிரச்சாரம் இவையெல்லாம் நாட்டின் ஒழுங்கை குலைக்கின்றன. அதை தடுக்கத்தான் இந்த தடை. ஆனால் இளைஞர்களுக்கு அது ஒரு சர்வாதிகார முயற்சி மாதிரி தோன்றியது. சமூக ஊடகம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, நம்ம குரல் பேசும் தளம், ஊழலை வெளிப்படுத்தும் கருவி. அதை எங்களிடமிருந்து பறிக்க முடியாது என்றார்கள். இதனால் தலைநகர் காத்மண்டுவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடினர். சமூக ஊடக தடையை நீக்க வேண்டும், அதற்கு மேல் ஊழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோஷமிட்டனர். அந்த போராட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்ட வார்த்தை நெப்போ கிட். சமீபத்தில் நேபாளத்தில் வைரலான இந்த பிரச்சாரம் அரசியல்வாதிகளின் குழந்தைகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதை சுட்டிக்காட்டியது. இது ஊழல் பணத்தின் பலன்தான் என்று இளைஞர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டம் நாளுக்கு நாள் பெரிதாக்கியது. சிலர் பிரதமர் KP சர்மா ஒளியின் சொந்த ஊரான டமாக்கில் சென்று அவரின் வீட்டின் மீது கற்கள் வீசினர். காத்மண்டுவில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்றபோது காவல்துறை தண்ணீர் பீய்ச்சி தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றது. ஆனால் இளைஞர்கள் பின்வாங்கவில்லை. இறுதியில் ரப்பர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த வன்முறையில் 19 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் படங்கள், வீடியோக்கள் மீண்டும் சமூக ஊடகங்களில் வைரலானது. தடையில் இருந்தாலும் இளைஞர்கள் VPN போன்ற வழிகளால் அதை வெளியே கொண்டு வந்து உலகிற்கு காட்டினர். இந்த சம்பவம் நேபாள அரசுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. அரசு மீது குற்றச்சாட்டு மழை பெய்தது. மக்களின் குரலை அடக்குவதற்காக நிராயுதபாணி இளைஞர்களை போலீஸை வைத்து தாக்கினீர்களா என்று கேள்வி எழுந்தது. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லெகாக் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிரதமர் ஒளி, வன்முறைக்கும் உயிரிழப்புக்கும் நான் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனால் இதற்கு காரணம் சுயநல குழுக்கள் ஊடுருவியதுதான் என்று விளக்கமளித்தார். அதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயமடைந்தோருக்கு இலவச சிகிச்சையும் வழங்கப்படும் என்றார். ஆனால் மக்கள் அதில் திருப்தி அடையவில்லை. தொடர்ந்து எழுந்த அழுத்தத்திற்கு பிறகு திங்கள் இரவு அவசர அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அங்கு எடுத்த முடிவு சமூக ஊடக தடையை நீக்குவது. தகவல் தொடர்பு அமைச்சர் பிருத்வி சுப்பாக்குடன் Gen Z இளைஞர்களின் கோரிக்கையை மதிக்கிறோம், அவர்களின் சுதந்திரத்தை நாம் பறிக்க மாட்டோம் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்போடு நேபாள இளைஞர்கள் சற்றே அமைதியடைந்தனர். ஆனால் அவர்கள் வலியுறுத்தியது இது சமூக ஊடக போராட்டம் மட்டுமல்ல, ஊழலை எதிர்க்கும் எங்களின் முதல் படி. எங்களுக்கு எங்கள் நாடு திரும்ப வேண்டும், நாங்கள் அமைப்பை மாற்றிவிடுவோம் என்பதே. சமூக ஊடக தடையிலிருந்து தொடங்கிய போராட்டம் இறுதியில் ஊழலை எதிர்க்கும் புரட்சியாக மாறியது. 19 உயிர்கள் பலியான இந்த குரல் நேபாள வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக சேர்ந்துவிட்டது. மக்களின் குரலை அடக்க முடியாது என்பதையும் அதை மதிக்க வேண்டியது அரசின் கடமை என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.